Hi students, next நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா introduction to HTML யூனிட் 4 வந்தாச்சு. ஓகேவா? இந்த 4th யூனிட்டில் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா டேபிள்ஸ் பற்றி தான். ஓகேவா? டேபிள்ஸில் ரோ காலம்ஸ் எப்படி இருக்கும், அதில் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அது செல் பேண்ட் எப்படி இருக்கும், ஸ்பேஸ் எப்படி இருக்கும், அலைன்மெண்ட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம இந்த டேபிள்ஸில் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேபிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கேட்டு பேசிக் டேபிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். HTML tables are used to display data நமக்கு டிஸ்பிளே ஆகுது இதில் ரோஸ் அண்ட் காலம்ஸில். ஓகேவா? ரோ அண்ட் காலமில் எனக்கு டேட்டாஸ் வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்கு தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டா வந்து யூஸ் ஆகுது, அதாவது டேபிள்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? இதில் டேபிள் டேக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. டேபிள் டேகு, இந்த டேக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிஆர் அப்படின்னா டேபிளோட ரோ, அதில் டீங்கிறதும் ஆறுங்கிறதும் நம்ம எடுத்துக்கணும். டிஹெச் அப்படிங்கிறது டிஹெச், அது வந்து எப்படி இருக்கும்னா போல்டாக இருக்கும். டேபிளோட ஹெட்டர் ஓகே போல்டாக இருக்கும். அடுத்தது டிடி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேபிளோட டேட்டா, அது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செல்லுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? டேபிள்குள்ளே இருக்க செல்லுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டேக் யூஸ் பண்ணுறோம். இது வந்து டேபிள் டேக். ஓகேவா? இப்போது நேம், நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஏஜ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நேம் நெக்ஸ்ட் ஏஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். இது வந்து எனக்கு ஒரு காலம். இப்போ வந்து பாசு ஏஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்னாகும், இது வந்து நமக்கு ஒரு காலம். இப்போ வந்துட்டு வந்து எனக்கு ஒரு டேபிள், இது ஃபுல்லாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேபிள் டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது டிஆர் அப்படிங்கிறது டேபிளோட ரோ, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஹெச் அப்படிங்கிறது வந்து ஹெட்டர், ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அது வந்து என்னோடய ஹெட்டர். டிடி அப்படிங்கிற டேபிளோட டேட்டா, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? என்னோடய டேபிளோட காலம் தான் அது, எனக்கு டேபிளோட செல் டிடி அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்குது இல்லையா, அந்த ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது நம்மளோட பேசிக் டேபிள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அதாவது சின்டாக்ஸ் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்டாக்ஸில் பார்க்கலாம். இப்போது நம்ம கொடுத்துருக்கல அதையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். கோடிங்காக பார்க்கலாம். சின்டாக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேபிளோட பார்டர், டேபிளுக்குன்னு ஒரு பார்டர் இருக்கும் இல்லையா, அதோட சைஸ் என்ன 1 கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதே என்னோட டேபிள் பார்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஆர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். டிஆர் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு இதில் பார்க்கலாமா. டிஆர்னு என்ன சொல்ல கொடுத்துருக்கோம், டேபிளோட ரோ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஆர். அப்போ வந்து எனக்கு இது என்னன்னு சொல்கிறோம் ரோன்னு சொல்கிறோம், டேபிள் ரோ. ஓகேவா? இப்போ இந்த ரோவில் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா டிஹெச் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டிஹெச் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், டேபிள் டிஹெச் டேபிள் ஹெட்டர். ஓகேவா? அந்த டேபிளுக்கு வந்து ஹெட்டராக யூஸ் பண்ணுறோம், டைட்டிலாக. அப்போ நான் இதை என்ன யூஸ் பண்ணுறேன் டேபிள் ஹெட்டர் அப்படின்னு கொடுக்கும். டிஹெச் அப்படின்னா டேபிள் ஹெட்டர், டிஆர் அப்படின்னா டேபிள் ரோ, டிடி அப்படின்னா டேபிள் டேட்டா. ஓகேவா? டேபிள் ரோ கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். அது ரெண்டுத்துக்குள்ளே நேம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம், இன்னொரு ரோ ஓப்பன் பண்ணுறோம். ஓகேவா? அந்த ரோக்கு அதுக்கும் டிஆர்னு கொடுத்துக்குறோம். அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரோவுக்கானது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரோ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நேம் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஏஜ். ஓகேவா? இது வந்து என்னோடய ரோ ஹெட்டர்னு சொல்லுவாங்க, இது ரோவில் இருக்க ஹெட்டர். ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஹெச் கொடுத்தோம், இப்போ டிடி கொடுக்குறோம். இந்த ரோவில் இன்னொரு ரோ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த ரோவில் டிடி அப்படின்னு கொடுக்குறேன்னா என்னோடய டிடி என்ன சொல்ல டேட்டா, டேபிள் டேட்டா. ஓகேவா? டேட்டா, இதோட டேட்டா டேபிள் டேட்டா. ஓகேவா? அது வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வாசு, அப்போ அந்த ரோவில் எனக்கு என்ன ஆகும், வாசுங்கிறது டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் ஏஜ் என்ன ஆகும், டிடி அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏஜ் வந்து
டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? அந்த ரோலே இதுதான் என்னோடய அவுட்புட்டு. இப்போ இந்த டிஆர் இந்த ரோவையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டேன். டேபிளையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அவுட்புட்டில் எனக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னா ஹெட்டரில் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குன்னு சொன்னேன், டிஹெச் அப்படின்னா ஹெட்டர்னு சொன்னேன்னா டேபிளை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ டிஹெச்சிங் யூஸ் பண்ணுறோம். ஹெட்டர் அப்படின்னா ஹெட்டரில் என்ன இருக்குது, நேம் இருக்குது, நெக்ஸ்ட்டு என்ன இருந்துச்சு, ஏஜ் இருந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரோவில் வந்துட்டு அந்த ஹெட்டர் இருந்தது முடிஞ்சிச்சு. அடுத்தது ரோவில் வந்துட்டு நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா வாசு, ஏஜ் இருந்துச்சு. ஓகேவா? எனக்கு பார்டர் எவ்வளோ வேணுமோ அந்த பார்டருக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொடுத்துட்டேன். இதுதான் இதோட கான்செப்ட், டேபிளோட கான்செப்ட்டு. இப்போது நான் இங்கே கொடுத்துட்டேன் இல்லையா, வாசு ஏஜ் கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு நான் ரோ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவேன், இன்னொரு நியூவாக ஒரு டேபிள் ரோ யூஸ் பண்ணியாச்சு. அந்த ரோக்குள்ளே டேபிள் டேட்டா யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? டிடி அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவோட டேபிள் யூஸ் பண்ணுறோம். அந்த டேட்டா டேபிளில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாசவி டேபிள் டேட்டாவை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஏஜ் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏஜ் கொடுத்துக்கிறோம். ஓகே, 22 கொடுத்தாச்சு. அதுவும் நம்ம என்ன பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போது இதோட எனக்கு முடிஞ்சுது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஆர் அப்படிங்கிற டேக் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு இங்கே என்ன டிஸ்ப்ளே ஆகும், வாசவி 22 அப்படிங்கிறத சொல்லி டிஸ்ப்ளே ஆகிடும். ஓகேவா? புரியுதா? நமக்கு வேணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துக்கலாம், எத்தனை ரோ வேணாலும். ஓகேவா? இதில் ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பார்டர் ஆட் பார்டர் எனக்கு எவ்வளோ சைஸ் வேணும், 1 2 3 4 அந்த மாதிரி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். செல் பேண்டிங் அப்படின்னா இன்சைட் செல் ஸ்பேஸிங் அப்படின்னா ஸ்பேஸ் எதுக்குள்ளே ஸ்பேஸ் அப்படின்னா இந்த செல்லுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் தான். ஓகேவா? அதை நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். அடுத்த கான்செப்ட் உங்களுக்கு வரும், அதில் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் அதுக்குன்னு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துக்கலாம். டேபிளோட பார்டர் 1ன்னு கொடுத்துக்கிறோம். செல் பேண்டிங் வந்துட்டு 10ன்னு கொடுக்குறோம். இன்சைடு ஸ்பேஸ் வந்து இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா 5ன்னு கொடுக்குறோம். அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸு பேண்டிங் இது தான். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கான்செப்டில் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் டேபிள் பார்டர் ஈக்குவல் டு 1ங்கிற சைஸில் இருக்கணும். டிஆர் அப்படின்னா என்ன சொன்னேன், ரோன்னு சொன்னேன். டிஹெச் அப்படின்னா ஹெட்டர் சொன்னேன். இப்போ ஒரு ரோ ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த ஓப்பன் பண்ண ரோவில் ஹெட்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஹெட்டர் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நேம் மார்க்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அந்த ரோ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. டிஆரில் வந்துட்டு டிடி அப்படிங்கிறது டேட்டாவோட டேட்டா, டேபிளோட டேட்டா. அது வந்துட்டு என்ன கொடுக்குற ரவி, அதோட மார்க் என்னென்னா 19. ஓகேவா? அதை கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டிஆர்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணுறோம். டிடி அதில் கலை 85 அப்படின்னு கொடுத்துட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிடும். அப்போ எனக்கு அவுட்புட்டில் எப்படி டிஸ்ப்ளே ஆகும், ஃபஸ்ட்டு ஹெட்டர் டிஸ்ப்ளே ஆகணும். அதுக்கப்புறம் தான் டேட்டாஸ் அந்த டேபிள் டேட்டா வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஓகேவா? ஹெட்டர் என்னது, நேம் மார்க்ஸ் வந்துச்சா. நெக்ஸ்ட்டு என்ன டிஸ்ப்ளே ஆகணும்னு சொன்னோம், டிடி. ஃபஸ்ட்டு ரோ 1 இருக்குது, ரவி அவங்க மார்க் என்ன. நெக்ஸ்ட்டு அந்த ரோ க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ரோ கலை மார்க். இதுதான் நம்மளோட டேபிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் நமக்கு ஒரு டேபிள். இதில் தான் நம்ம செல்லுலாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுக்கான ஸ்பேஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், அலைன்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம், லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக அந்த மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுக்கறது, அலைன்மெண்ட் கொடுக்கறது இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இதுதான் நம்ம டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ.